புதுசா இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டேயோ இல்லை நம்ம கிட்ஸ் கிட்டேயோ வந்து உனக்கு பர்த்டே வருது ஏதாச்சும் கேளு, ஸோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதாச்சும் கேளு அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஆஸ்க் சம்திங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். யாராவது கோவத்தில் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன் கோவப்படுறீங்க, அமைதியாக இரு, இல்லைனா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அமைதியாக இரு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி காம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நாளைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு நம்ம போகணும், தயாராக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தயாராக இரு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பி ரெடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லைனா ஃபேமிலி கூட வந்து எங்கேயாவது ஷாப்பிங் போயிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோன்னா பார்த்துட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து இந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்னா இதை வாங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வாங்கு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா பை இட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வந்து லேட் ஆகுது திரும்பி வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. திரும்பி வா அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கம் பேக் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். அம்மா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அம்மா சொல்லுவாங்க சும்மா இருந்தால் இதை வெட்டி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. இதை வெட்டு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கட் இட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உன்னால் முடிஞ்ச ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதாச்சும் பண்ணு அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா டூ சம்திங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம சாப்பிடும்போது அவசரமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ அவசரமாக சாப்பிட்ற, பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பொறுமையாக சாப்பிடு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஈட் ஸ்லோலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம பாஸ் வந்து ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா இதை நீ முடிச்சு கொடுக்குற, இதை முடி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா. அப்போ வந்து இதை முடி அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபினிஷ் இட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்டு கூட காலையில் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கோம் அப்படின்னா மெதுவாக நடந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன இவ்வளோ மெதுவாக நடந்துட்டுருக்க, வேகமாக போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. வேகமாக போ அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருளை கொடுத்து இதை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. இதை பிடிச்சிக்க அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹோல்ட் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குழந்தைங்க கிட்ட கார்ட்டூன்லாம் வந்து எதாவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா இதை கற்றுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா லேர்ன் இட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கும்போது ரீடிங் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஏதாவது ஒரு பேராகிராஃப் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு ஒரு பேராகிராஃபில் ஒரு லைன் வந்து ரீட் பண்ணது புரியல அப்படின்னா திரும்ப படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ரீட் அகெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட இருக்கவங்க சும்மா சைலண்ட்டாக இருக்காங்க, நமக்கு போர் அடிக்குது அப்படின்னா ஏதாச்சும் சொல்லேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா சே சம்திங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குழந்தைங்களோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களோ வந்து சேரில் வந்து ஒழுங்காக உட்காராமல் இருக்காங்க அப்படின்னா ஏன் இப்படி உட்காந்துருக்க, ஒழுங்காக உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒழுங்காக உட்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம டீ போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இதை எடுத்துக்க, ஸோ ஸ்வீட்டோ ஏதோ கொடுக்குறோன்னா இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எடுத்துக்க அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டேக் இட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்லேருந்து பேசுகிறவங்களோட சத்தமே கேட்கல அப்படின்னா ஏன் சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சத்தமாக பேசுங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஸ்பீக் அலவுட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஐ நோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே வா அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கம் ஹியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எந்த நேரமும் ஏன் நீ சத்தம் போட்டுகிட்டே இருக்க, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அமைதியாக இரு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கீப் குவைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.